ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கான vlog என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொல்லைக்கு காட்டுக்காக வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோழிக்கு வந்து இரை போடலாம். முதல் வேலையாக வந்து பார்த்திங்கனாக்கா இரை போடணும். ஸோ அதுக்கான இறை தான் இது. இங்கே பாருங்கள், நம்ம காட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா கோழி நிறையா இருக்குது. ஸோ யாருக்காச்சும் வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இரை போட்டுருவோம் முதல்ல. பாருங்கள், சூப்பராக அருமையாக வந்து பொறிக்கிட்டு இருக்கிறாங்க. கோழிக்கு வந்து நம்ம இப்போ வந்து இரை போட்டாச்சு. ஸோ அடுத்த வேலை அது நம்ம பண்ண கொல்லை வீடு. அது பார்த்திங்கன்னா காட்டிலலாம் இருக்கும் இல்லையா, சும்மா ஸோ ஏதாச்சும் பொருள் என்ன வச்சுக்கிறதுனா இங்கே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இங்கே நான் போய்ட்டு காமிக்கிறேன், வந்து பாருங்கள். நல்லாயிருக்கும், ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சரி பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காட்டில் இருக்க ஒரு சின்ன கொலை. ஸோ எல்லோரும் நமக்கு வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது நிலம். ஸோ இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலம் தான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா பாருங்கள், சுற்றி ஒரு காமிக்கிறேன், நல்லா இருக்கான்னு செக் பாருங்கள். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே, வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல எல்லாமே காடு தான் இருக்கும். சரி நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம காட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா தக்காளி நட்டுருக்குறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இதை அறுத்து தான் வந்து பார்த்திங்கனாக்கா பழம் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பழத்தை தான் நம்ம அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து வியாபாரத்துக்காக கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வந்து இப்போ வந்து 15 ரூபா போகுது. ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா 15 ரூபா. ஸோ ஒரு பாக்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபா கிலோ, 25 கிலோ இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 150லேருந்து 200 கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா விவசாயத்தோட நிலைமை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே வந்து காமிக்க முடியும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அது எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துகிறேன், இப்படிலாம் இருக்குது, ஸோ இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக என்ன காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இரை தேடி முடித்தாச்சு. எல்லாருமே பார்த்திங்கன்னா மேயறதுக்கு வந்து போய் கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள் தெரியும், சாப்பிட்டு நம்ம இரை போட்டு சாப்பிட்டு எல்லாமே தக்காளி தோட்டத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டு மீதி தான் நமக்கு வந்து அறுத்து நம்ம வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான விலாகை நம்ம வந்து இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.